நவி மும்பையின் ரபாலே பகுதியை சேர்ந்த பெண் சாப்ட்வேர் என்ஜினியர் ஒருவர் திருமணத்திற்காக மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலம் வரன் தேடியிருக்கிறார். அப்போது ஸ்வப்னில் வாருடே என்ற நபரின் ப்ரொஃபைல் கண்ணில் பட்டிருக்கிறது. இஸ்ரோ விஞ்ஞானி என ஸ்வப்னில் தன்னை பற்றிய அறிமுகத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த ப்ரொஃபைலை பார்த்ததும் இளம் பெண்ணுக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்வப்னிலை தொடர்பு கொண்டு நேரில் சந்தித்திருக்கிறார். டிப்டாப் உடை, நுனிநாக்கில் ஆங்கிலம் என ஹைடெக்காக இருந்த ஸ்வப்னிலை பார்த்தவுடனே அந்த பெண்ணுக்கு பிடித்துவிட்டது. அதேபோல ஸ்வப்னிலுக்கும் அந்த பெண்ணை பிடித்திருக்கிறது. இருவரும் சில நாட்களாக நெருங்கி பழகி வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் திருமணம் செய்து கொள்ள இருவரும் சம்மதித்திருக்கிறார்கள். ஸ்வப்னில் தான் தனது கணவன் என அந்த பெண் வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் சமீபத்தில் அந்த இளம் பெண்ணை தொடர்பு கொண்ட ஸ்வப்னில் திருமணத்திற்கு பிறகு செட்டில் ஆவதற்காக சூரத்தில் ஒரு நிலம் வாங்க போவதாகவும் அதற்கு முதலீடு தேவைப்படுகிறது என்று கூறி அந்த பெண்ணை வற்புறுத்தி சுமார் 20 லட்சம் ரூபாய் பர்சனல் லோன் எடுக்க வைத்துள்ளார். வருங்கால கணவர் என்ற நம்பிக்கையில் அந்த பெண்ணும் பணத்தை அவர் சொன்ன வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். பணம் கைக்கு வந்த அடுத்த நிமிடம் அந்த விஞ்ஞானி தலைமறைவாகிவிட்டார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் உடனே போலீசில் புகார் அளிக்க நவி மும்பை கிரைம் பிரான்ச் போலீசார் விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு கோவாவில் வைத்து ஸ்வப்னிலை கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஸ்வப்னிலின் உண்மையான பெயர் ஆதர்ஷ் மாத்ரே. 34 வயதான இவர் மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டத்தில் உள்ள அலிபாக் பகுதியை சேர்ந்தவர். 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த ஆதர்ஷ் சரளமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். வேலைக்கே போகாமல் பணம் சம்பாதித்து சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆதர்ஷின் லட்சியம். அந்த லட்சியத்தை நிறைவேற்ற அவர் தேர்ந்தெடுத்ததுதான் திருமண மோசடி. பணக்கார பெண்களை தான் ஆதர்ஷ் முதலில் குறிவைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக விவாகரத்தானவர்கள், கணவனை இழந்தவர்கள், மறுமணத்திற்கு தயாராக இருக்கும் பெண்கள்தான் அவரின் டார்கெட்டாக இருக்கும். திருமணத்திற்காக உள்ள இணையதளங்களில் தனது ப்ரொஃபைலை ஆதர்ஷ் வெவ்வேறு பெயர்களில் பதிவிடுவது வழக்கம். சயின்டிஸ்ட், விண்வெளி ஆராய்ச்சியாளர், பொதுப்பணித்துறை உயர் அதிகாரி, டாக்டர், சாப்ட்வேர் என்ஜினியர் என ஒவ்வொரு பேருக்கும் ஏற்றாற்போல ஹை கிளாஸ் ப்ரொஃபஷனல்களை குறிப்பிட்டிருப்பார். அதோடு பெரிய அளவில் எந்த டிமாண்டும் அவர் தரப்பிலிருந்து இருக்காது. நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், பார்ப்பதற்கும் ஹேண்ட்ஸமாக இருப்பதால் பெரும்பாலும் மறுமணத்திற்காக வரன் தேடுபவர்களின் முதல் சாய்ஸாக ஆதர்ஷ் இருப்பார். நேரில் சந்திக்கும் போது ஹைடெக்காகவே ஆதர்ஷ் தன்னை காட்டிக்கொள்வதால் யாருக்கும் அவர் மீது சந்தேகம் வருவதில்லை. அதோடு தனது ப்ரொஃபஷனலை உண்மை என நம்ப வைக்க தான் வேலை செய்யும் நிறுவனத்தின் ஐடி கார்டு போன்றவற்றையும் காட்டியிருக்கிறார். இதனை பலரும் உண்மை என நம்பியிருக்கிறார்கள். திருமணம் செய்து கொள்வதாக பெண்கள் சம்மதம் தெரிவித்த பிறகுதான் ஆதர்ஷின் ஆட்டம் ஆரம்பிக்கும். பெண்களிடம் நெருங்கி பழகி அவர்களை நம்ப வைத்த ஆதர்ஷ் பிறகு தங்களுடைய எதிர்காலத்திற்காக வீடு, நிலம் போன்ற சொத்துக்களை வாங்க பணம் குறைவாக இருப்பதாக கூறி வலை வீசுவார். தங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்காக தானே என அந்த பெண்களும் தங்கள் சேமிப்பாக வைத்திருந்த பணத்தை ஆதர்ஷுக்கு கொடுப்பார்கள். கையில் பணம் இல்லை என்றால் வங்கியிலிருந்து லோன் போட்டு பணத்தை எடுத்து தரும்படி ஆதர்ஷ் அவர்களை நச்சரிப்பார். பணம் கைக்கு வந்ததும் தொடர்பை துண்டித்துக் கொள்ளும் ஆதர்ஷ் நேராக கோவாவுக்கு சென்று விடுவார். அங்குள்ள நட்சத்திர விடுதிகள், சூதாட்ட கேசினோ போன்றவற்றில் தங்கி மோசடி செய்த பணத்தை சொகுசாக செலவு செய்வது வழக்கம். பணம் தீர்ந்ததும் மீண்டும் மேட்ரிமோனியல் வெப்சைட் மூலம் வலை விரித்து பெண்களை ஏமாற்றத் தொடங்கி விடுவார். ஆதர்ஷின் இந்த மோசடி வேலை இன்று நேற்று தொடங்கியதில்லை. 7 வருடங்களாக இதே பாணியில்தான் அவர் 50க்கும் மேற்பட்ட பெண்களை திருமண ஆசை காட்டி ஏமாற்றி வந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாந்ததை வெளியே சொன்னால் குடும்ப கௌரவம் பாதிக்கும், சமுதாயத்தில் அவமானம் ஏற்படும் என அஞ்சி பலர் புகார் கொடுக்க முன்வருவதில்லை. 2019ஆம் ஆண்டிலிருந்து ஆதர்ஷ் மீது 6 பெண்கள் மட்டும்தான் தைரியமாக புகார் கொடுத்திருக்கிறார்கள்.
7 வருடத்தில் 10க்கும் மேற்பட்ட புகார்கள் ஆதர்ஷ் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைதாகி சிறைக்கு சென்றாலும் வெளியே வந்ததும் மீண்டும் ஆதர்ஷ் கைவரிசை காட்டத் தொடங்கி விடுவார். இதுவரை பல கோடி ரூபாய் பணம் பறித்து வந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆதர்ஷை கைது செய்த போலீசார் அவருக்கு மோசடி பணத்தை பரிமாற்றம் செய்ய வங்கி கணக்கை கொடுத்து உதவி வந்த பிரேம் மாத்ரே என்பவரையும் பிடித்து விசாரித்து வருகிறார்கள். மேலும் ஆதர்ஷ் கோவாவில் சூதாடிய 89.4 லட்சம் ரூபாய் பணத்தையும் மீட்டுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.